ஒரு ஊர்ல கார்த்தி குணான்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க காலப்போக்கில் கெரியர்னாலையும் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னாலையும் அடிக்கடி மீட் பண்ண முடியாம போயிருச்சு. சண்டே ஒரு நாள் லீவ்னால 2 ஃபேமிலியும் வெளியே போலான்னு பிளான் பண்றாங்க. போற இடத்துலயே சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு அதுக்கு தேவையான பாத்திரம் காய்கறி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஒரு அழகான ஏரி, அங்கேயே ஒரு மரத்துக்கு பக்கத்துல உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கார்த்தியும் குணாவும் மீன் பிடிக்க போலான்னு ஒரு படகை வாடகைக்கு எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பழைய கதெல்லாம் பேசிட்டே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப குணா தூண்டில ஒரு பெரிய மீன் மாட்டுது. அதை எடுத்து அவரோட பாக்ஸ்ல வச்சிடறாரு. அப்புறம் சின்ன சின்னதாவும் மீன் மாட்டுது. அதையும் எடுத்து அந்த பாக்ஸ்லயே வச்சிடறாரு. கரைக்கு போய் சமைச்சு எல்லாரும் சாப்பிடலான்னு மைண்ட்ல நினைச்சிட்டே கார்த்தியை திரும்பி பாக்குறாரு. கார்த்தி தூண்டில ஒரு பெரிய மீன் மாட்டி இருந்தது. அதை இழுக்க முடியாம இழுத்துட்டு இருந்தாரு. கார்த்தி, நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டான்னு குணா கிட்ட கேட்டாரு. இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு கார்த்திய அந்த மீனையும் பிடிச்சிடுறாரு. அப்புறம் என்ன நினைச்சாரோ புடிச்ச மீனை ஏரியிலேயே விட்டுறாரு. குணாக்கும் ஒன்னும் புரியல. அன்னைக்கு கார்த்தியோட அதிர்ஷ்டமோ என்னமோ மறுபடியும் கார்த்தி தூண்டில பெரிய மீனாவே மாட்டுது. ஆனா அவர் அதை பிடிக்கவும் திருப்பி ஏரியில விடுறதுமாவே இருந்தாரு. குணாக்கு பொறுக்க முடியாம கார்த்திகிட்டே கேட்டுறாரு. என்ன கார்த்தி, இப்படி ஒவ்வொரு மீனையும் திரும்ப திரும்ப விடவா மீன் பிடிக்க வந்தோம்? என்னாச்சு உனக்கு? எவ்வளவு பெரிய பெரிய மீன்லாம் தூண்டில மாட்டுச்சுன்னு கேட்டாரு. கார்த்தி சோகமா சொன்னாரு, அட போப்பா, இன்னைக்கு கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறாரு. எனக்கு தேவையான மீன் எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னாரு. குணாக்கு ஒண்ணுமே புரியல. நமக்கு கிடைச்சதை விட பெரிய பெரிய மீன் தானே கார்த்திக்கு கிடைச்சது, இதை விட என்ன வேணும்னு யோசிச்சாரு. அதை கார்த்திட்டையும் கேட்டாரு. உனக்கு கிடைச்சதுதான் இங்க இருக்கிறதுலே பெரிய மீன், இதை விட என்ன வேணும்னு கேட்டாரு. அது இல்ல குணா, பெரிய மீன் கிடைச்சதுதான் பிரச்சனையே. என்கிட்ட சின்ன பாத்திரம் தானே இருக்கு, பெரிய மீனை எப்படி சமைக்கிறதுன்னு சொன்னாரு. குணா சிரிச்சுக்கிட்டே, அட என்னப்பா, மீனை முழுசாதான் சமைக்கணுமா, 2-3 வெட்டி சமைக்க கூடாதான்னு சொன்னாரு. அட ஆமா, இதை நான் யோசிக்கல, சரியான முட்டாளா இருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு கடைசியா பெரிய மீனை புடிச்சு உள்ள போட்டாரு. இங்க நிறைய பேர்கிட்ட இருக்க ப்ராப்ளமே இதுதான். எனக்கு அது கிடைச்சாதான் பண்ணுவேன், இதை கிடைச்சாதான் பண்ணுவேன்னு சொல்றது. நமக்கான வாய்ப்பு வரும்போது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியானே தெரியாம இருக்கிறது. இந்த கதையில வர கார்த்தி மாதிரி நீங்களும் வாய்ப்புகளை தவற விட்டுருக்கீங்களா? இல்ல வாய்ப்பு எது லக்கு எதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்திருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன். இது உங்கள் பிரைன் 45. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லாம செய்ய ஆரம்பிச்சாதான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். புதுசா ஸ்டார்ட் பண்ற ஒர்க்கை எப்போ முழு மனசோட செய்யறோமோ அப்பதான் புது ஆப்பர்ச்சுனிட்டியே உருவாகும். சக்சஸ்க்கு ஒரே வழியும் அதுதான். எக்ஸாம்பிள், நம்ம அப்பா அம்மா தான். ஒரு வேலையில லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒர்க்கை கன்சிஸ்டன்டா பண்ணிருப்பாங்க. சில பேர் பிடிக்கலன்னா கூட கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இப்ப பெரிய இடத்துல இருப்பாங்க. நாலேஜ் இருந்து சக்சஸ் ஆகாம இருந்தவங்க கூட இருக்காங்க. பட் கண்டினியூவா ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா சக்சஸ் ஆயிருப்பாங்க. அது கஷ்டம்தான், பட் டெய்லி ஒரே விஷயம் பண்ண அது பழகிரும். 21 days சேலஞ்ச் மாதிரி இல்லை, இது லைஃப் டைம் சேலஞ்ச். ஒரு ஒர்க்கை தொடர்ந்து பண்ணும்போது நமக்கே தெரியாம அதுல மாஸ்டர் ஆயிரும். செஃப் மாதிரி தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு வெங்காயத்தை வெட்டுறது ரொம்ப கஷ்டமா தெரியும். அதே பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணை கட்டிட்டு கொடுத்தா கூட கரெக்டா வெட்டுவாங்க. நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் மாதிரி. ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை யூஸ் பண்றதோட முக்கியத்துவம் என்னன்னு ஒரு ஸ்டோரியா பார்ப்போம். ஒரு ஊர்ல பெரிய ஆறு இருந்தது. ஆத்துக்கு பக்கத்துல சிறிய கிராமமும் இருந்தது. அங்க மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்துல கனமழை பெஞ்சு ஊர்ல வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுச்சு. மக்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்த நோக்கி போனாங்க. ஒருத்தர் கோவிலை நோக்கி ஓடி வந்து அங்க இருந்த பெரியவரை பார்த்து, ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு, மக்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்த நோக்கி போயிட்டாங்க, நாமளும் அங்க போலான்னு சொல்றாரு. அதுக்கு அவரு, நான் வரமாட்டேன்னு மறுத்து என்ன கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டுறாரு. அவரை காப்பாத்துறதுக்காக படகு வந்தது. படகுல இருந்தவங்க அவரை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவர் படகுல ஏற மறுத்துட்டாரு. என்ன கடவுள் காப்பாத்துவாரு, நான் படகுல வரமாட்டேன்னு சொல்லி அவங்களையும் அமுச்சு விட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை காப்பாத்துறதுக்காக ஹெலிகாப்டரும் வருது. அதுல இருந்து ஏணியை இறக்கி அவரை ஏற சொல்றாங்க. அவர் அந்த ஏணியில ஏற மறுத்து, என்னை காப்பாத்த கடவுள் இருக்கிறாரு, அவரு என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி அந்த ஏணியில ஏறவும் மறுத்துட்டாரு. கண்களை மூடி ஏன் என்ன காப்பாத்த வரவே இல்லைன்னு கடவுளை நினைச்சு வேண்டாரு. கடவுளும் கண் முன்னாடி வந்து, அட முட்டாளே, உன்னை காப்பாத்துறதுக்கு 3 தடவை வந்த. முதல் தடவை பாதுகாப்பான இடத்துக்கு போக சொன்னேன், 2வது தடவை படகையும் அமுச்சு விட்டேன், 3வது தடவை ஹெலிகாப்டர்லயும் வந்தேன். நீதான் என்ன அடையாளம் தெரியாம திருப்பி அமுச்சு விட்டுட்ட. இதுல ஏன் தப்பு ஒண்ணு இல்லைன்னு கடவுள் சொல்றாரு. தன்னோட தப்ப உணர்ந்த முதியவர், கடவுளே நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. கடவுள் கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு வருது. அதை பயன்படுத்தி அந்த முதியவர் தப்பிக்கிறாரு. இப்படித்தான் நம்ம எல்லார் லைஃப்லயும் கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோமா இல்லையா? நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு கடவுள் கொடுக்கிற வாய்ப்புகள் நிறைய நேரங்கள்ல நேரடியா இருக்காது. கிடைக்கிற வாய்ப்புகள் மேலோட்டமா பார்த்தா சாதாரணமா தான் தெரியும்.
அதை நம்ம ஆராய்ந்து அதை பத்தி தெரிஞ்சுட்டு பயன்படும் போதுதான் அதோட பலன் கிடைக்கும். பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ரொம்ப சாதாரணமா கிடைக்குதுன்னு நிறைய விஷயங்களை தவற விட்டுறோம். ரொம்ப அதிகமா இருக்கே அப்படிங்கிறதுக்காக நேரத்தை, ரொம்ப சாதாரணமா கிடைச்சிருதே அப்படின்னு உறவுகளை, ரொம்ப சாதாரணமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வாய்ப்புகளை, இந்த மாதிரி நிறைய விஷயத்த மேலோட்டமா பார்த்துட்டு கிடைக்கிற வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்தாம விட்டுறோம். நமக்கு கிடைச்ச அதே விஷயம் வேற யாருக்காவது கிடைச்சு அதை ஒழுங்கா பயன்படுத்தி மேல வரும்போது தான் நமக்கு தோணும், நம்ம எந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டோம், இதே தான் நமக்கு கிடைச்சது, இதை ஏன் ஒழுங்கா பயன்படுத்திக்கலன்னு வருத்தப்படுவோம். இங்க நிறைய பேர் இப்படித்தான் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திக்கணும். நீங்க ஒரு எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சருக்கு மட்டும்தான் மார்க். எக்ஸாம் முடிச்சு பேப்பர் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சில கொஸ்டினுக்கு ஆன்சர் ஞாபகம் வருது. திருப்பி போய் எழுத முடியுமா? முடியாதுல்ல. இதுதான் வாழ்க்கை. ஒரு தடவை கிடைச்ச வாய்ப்பு இன்னொரு தடவை கிடைக்காது. இதை விட பெஸ்டா கிடைக்கலாம், இல்லைன்னா ஒஸ்டா கிடைக்கலாம். ஆனா அதே வாய்ப்பு கிடைக்காது. எக்ஸாம் ஹாலுக்குள்ள எழுதுறதுக்கு மட்டும்தான் மார்க். வெளியே வந்து தெரியறதுக்கெல்லாம் மார்க் போட மாட்டாங்க. வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கை எங்கேயோ போயிடும். சரியா பயன்படுத்திக்கலைன்னா வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அதுல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கூட்டமே கிளம்பி வரும். அது லக்ல கிடைச்சதுன்னு சொல்றதுக்கு. அது எப்படி லக் ஆகும்? ஒருத்தர் தன்னோட தோட்டத்துல கிணறு வெட்டும் போது தங்கம் மினற மாதிரி தெரியுது. அவரும் உள்ள புதையல் இருக்குன்னு இன்னும் ஆழமா தோன்றாரு. 50 அடி போயிருச்சு, ஒன்னும் கிடைக்கல. டயர்ட் ஆயிடுறாரு. மறுபடியும் விடாம தோன்றாரு. 70 அடியில புதையல் கிடைக்குது. இப்போ இதுல அவர் நிலத்துல புதையல் இருந்தது லக்குன்னு சொல்லலாம். பட் அதை எடுக்கணும்னா கூட அவர் அங்க எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். பாதியில ஒன்னும் கிடைக்கலன்னு போகாம விடாமுயற்சியோட புதையல் கிடைக்கிற வரைக்கும் எஃபோர்ட் போட்டனாலதான் அவருக்கு அந்த புதையல் கிடைச்சது. நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி புதையல் கிடைக்கணும்னா கடைசி வரைக்கும் முயற்சிக்கணும். லக்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இங்க ஜெயிச்ச எல்லாருமே ஹார்ட் ஒர்க்னால தான் சக்சஸ் ஆயிருப்பாங்க. லக்ல வாய்ப்பு வேணா கிடைக்கலாம், பட் தன்னை ப்ரூஃப் பண்ண ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம். முயற்சிகள் தவறலாம், ஆனா விடாமுயற்சி தவறக்கூடாது. இங்க நிறைய பேருக்கு இது லக்குன்னு தெரியறதில்ல. ரொம்ப ஈஸியா லக்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அனிருத் ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால சினிமாக்கு வந்திருக்கலாம், அதனால ஃபர்ஸ்ட் மூவி கிடைச்சிருக்கலாம். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி முழு உழைப்பையும் உண்மையா போட்டனால தான் இப்ப ராக் ஸ்டார் அனிருத்தா இருக்காரு. ஒரு படம் ஹிட்டுன்னு விடாம பண்ற எல்லா படமும் ஹிட்டு கொடுக்கறது ஈஸி இல்ல. தன்னோட ஆக்டிங் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு எந்த இடத்துக்கு போனா வாய்ப்பு கிடைக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சென்னையில இருக்க எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் ஏறி இறங்கினால தான் ரஜினிகாந்த் பாலச்சந்தர் கண்ணில் பட்டாரு. இந்த காலத்துல ஆக்டிங்க்கு ட்ரை பண்றது அப்ப கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஆனா அந்த காலத்திலேயே தன்னை ப்ரொமோட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி சேர வேண்டிய இடத்துக்கு போனாரு. பாலச்சந்தர் கண்ணில் பட்டனால தான் அவருக்கு படம் வாய்ப்புகள் கிடைச்சது. இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, விஜய் அஜித்னு இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க எல்லாருமே கரெக்டான நேரத்துல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அதுக்காக கடினமா உழைச்சிருப்பாங்க. வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்து கதவு தட்டுறது இல்ல. வாய்ப்பு கதவு தட்டும் போது அதை கவனிக்காம விட்டா பலன் எப்படி கிடைக்கும்? அதை சரியா பயன்படுத்துற இன்னொருத்தருக்கு அது போய் சேரும். நீங்களும் உங்க லைஃப்ல கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆன லைஃபை வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பை பை.